அனைவருக்கும் வணக்கம். இன்று நால்வகை சொற்கள் குறித்து பார்க்கலாம். 6ஆம் வகுப்பு 3ஆம் பருவத்தில் இருக்கிற இலக்கண பகுதியான நால்வகை சொற்கள் குறித்து பார்க்கலாம். தமிழில் சில எழுத்துக்கள் தனித்து நின்று பொருள் தரும். ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து வந்து பொருள் தரும். தனித்து நின்று அவங்களே உதாரணம் கொடுத்துருக்குறாங்க. ஈ, பூ, மை, கல், கடல். இதில் ஈ, பூ அப்படிங்கிறது தனித்து நிற்கிற எழுத்துக்கள், உயிர் எழுத்துக்கள் தனித்து நிற்கிறது. இதில் பார்த்திங்கன்னா தமிழ் சில எழுத்துக்கள் தனித்து நின்று பொருள் தரும். ஒன்றுக்கும் மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து வந்து பொருள் தரும். இவ்வாறு பொருள் தருபவை சொல் எனப்படும். ஒரு எழுத்து தனித்து நின்றோ இல்லை பல எழுத்துக்கள் சேர்ந்து வந்தோ பொருள் தருவது சொல் எனப்படும். இலக்கண அடிப்படையில் சொற்கள் 4 வகைப்படும். அதை தான் சொல்லியிருக்காங்க. பெயர் சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். பெயர் சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். இதில் பெயர் சொல்லும் வினைச்சொல்லும் தனித்து வரும். இடைச்சொற்களும் உரிச்சொற்களும் இந்த பெயர் சொல்லோடும் வினைச்சொல்லோடும் இணைந்து வரும், தனியாக நிற்காது. உதாரணமாக சில எடுத்துக்காட்டுகள் பார்க்கலாம். இங்கே பாருங்கள். பெயர் சொல் ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல் எனப்படும். ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல். இதுக்கு நம்ம அநேக உதாரணங்கள் சொல்லலாம். நம்மளுடைய பெயரே பெயர் சொல்லுக்கு உதாரணம். பாரதி, பள்ளி, காளை, கண், நன்மை, ஓடுதல். இது எல்லாமே பெயர் சொற்கள். வினைச்சொல் என்றால் வினை என்பது செயலை குறிக்கும். செயல் நம்ம என்ன செய்கிறோம், எழுதுதல், படித்தல், ஓடுதல், விளையாடுதல், சமைத்தல், இது போன்றான அனைத்து செயல்களுமே வினை என்ற சொல்லால் வகைப்படுத்தப்படுகிறது. வினைச்சொல் என்பது வினை என்னும் சொல்லுக்கு செயல் என்பது பொருள். செயலை குறிக்கும் சொல் செயலை குறிக்கும் சொல் வினைச்சொல் எனப்படும். குறிப்பாக உதாரணமாக சில எடுத்துக்காட்டுகள் கொடுத்துருக்காங்க. வா, போ, எழுது, விளையாடு. இதெல்லாம் வினை சொற்கள். இந்த வினை சொற்கள் எல்லாம் நம்ம நம்முடைய உடல் உறுப்புகளில் ஏதாவது ஒன்று செயல்படும். வா அப்படின்னா வருதல், போ என்றால் போதல், எழுது என்றால் கைகளால் எழுதுது, விளையாடு என்பது விளையாடுவது. இப்படி நாம் ஒரு இடத்துல அமராமல் ஏதாவது ஒரு வேலைகளை செய்யும் பொழுது செய்யப்படுகிற செயல்களுக்கு குறிப்பது வா, போ, எழுது, விளையாடு என்பது. அமர்ந்திருத்தல் கூட ஒரு செயல் வினைச்சொற்களில் அடங்கும். இடைச்சொல் என்பது பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வரும் சொல் இடைச்சொல் ஆகும். இது தனித்து இயங்காது, ஒருபோதும் தனித்து இயங்காது. இது பெயர் சொல்லோடும் வினைச்சொல்லோடும் சார்ந்து வரும் சொல். உதாரணமாக தந்தையும் தாயும் வந்தனர். தந்தையும் தாயும் வந்தனர் அப்படிங்கிற ஒரு சொற்றொடரில் தந்தை தாய் வந்தனர் அப்படின்னா பொருள் தராது. தந்தையும் தாயும் இருவரும் வந்தார்கள் அப்படிங்கிற பொருளை கொடுக்கறது. மற்றொருவர் மற்றொருவர் ஒருவர் மற்றொருவர் ஒருவர் வந்தார், மற்றொருவரோடு வந்தார். என் தந்தை மற்றொருவரை வீட்டிற்கு அழைத்து வந்தார். அவர் யாருன்னு எனக்கு தெரியாது, அதனால் அவரை மற்றொருவர் என்று சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி உதாரணம் மற்றொருவர். திருக்குறளை செல்வி திருக்குறளை கற்றாள், செல்வி திருக்குறளை பயின்றாள். இது போன்ற எழுத்துக்களை செல்வி திருக்குறள் பயின்றாள் அப்படின்னா முழு வாக்கியமாக நிறைவு பெறாது. திருக்குறளை அப்படின்னா அந்த குறிப்பிட்ட புத்தகத்தை, இந்த புத்தகத்தை தான் படித்தாள் என்பதற்கு ஐ என்ற இடைச்சொல் உதவுகிறது. இதற்கான மேலும் உதாரணங்களை பார்க்கலாம். தந்தையும் தாயும், அண்ணனும் தங்கையும் என்று சொல்லலாம். மற்றும் ஒரு காய்கறி வாங்கி வந்தேன். என் அம்மா வெண்டைக்காய் வாங்கி வர சொன்னார், மற்றொரு காயையும் வாங்கி வந்தேன் அப்படின்னு சொல்லலாம். ஐ திருக்குறளை இளநீரை பருகினான் அப்படின்னு கூட இதுக்கு ஐக்கு உதாரணம் சொல்லலாம். உரிச்சொல் பெயர் சொல் வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்த வருவது. இதுவும் சார்ந்துதான் வரும் உரிச்சொல் ஆகும். உரிச்சொல் வினைச்சொல் பெயர் சொல்லானது பெயர் சொல்லையும் வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்த, சாதாரணமாக இருக்கிற நிகழ்வுகளை மிகுதிப்படுத்தி சொல்லுவது உரிச்சொல் ஆகும். இதற்கும் உரிச்சொல்லும் பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து தான் வரும். உதாரணமாக பாருங்க. மானா பெரிய, சால அப்படின்னா சிறந்ததிலும் சிறந்த, இவங்கள மாதிரி சால சிறந்த, இவங்கள மாதிரி
ரொம்ப சிறந்தவங்களையே சிறந்தவங்க அப்படின்னு சொல்கிறது. மாநகரம் சாலச் சிறந்தது, சாலச் சிறந்தது. மாநகரம் பெரிய நகரம், சாலச் சிறந்தது சிறப்பிலும் சிறப்பு மிக்கது, சாலச் சிறந்தது. இப்படி போன்ற உதாரணங்களை சொல்லலாம். சாலச் சிறந்த மாணவன், சாலச் சிறந்த அரசன் என்று உதாரணங்கள் சொல்லலாம். மாநகரம் சென்னை, மாநகரம் மதுரை, மாநகரம் ஈரோடு என்று உதாரணங்களை சொல்லலாம். நகரம் அதை காட்டிலும் அதிக ஜனத்தொகை மிகுந்து காணப்படுகிற ஒரு பகுதி மாவட்டத்தை மாநகரம் என்று கூறுவர். இதில்